வணக்கம். ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி 2 பெண் குழந்தைகளை திருமணம் செய்து வைத்து விட்டார். கணவன் இளமையிலேயே இறந்து விட்டார். இவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். ஆரம்பத்திலும் கஷ்டம், குழந்தைகளை கட்டி கொடுத்த பிறகும் கஷ்டம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து, நீ அழாதே, அதாவது அன்பு அதிகமாக வைத்தாலும் அழ வேண்டி வரும், அன்பு இல்லாவிட்டாலும் அழ வேண்டி வரும். நாம் அன்பை வைத்து அழ வேண்டி வரும், மற்றவர்கள் நம்மேல் அன்பு வைக்காவிட்டால் அழ வேண்டி வரும். இது இயற்கை, உலக வாடிக்கை. இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நாமும் அளவுக்கு மீறி அன்பை வைக்கக்கூடாது. மற்றவர்களும் நம்மேல் அன்பு வைக்காமல் நம்மை ஒதுக்கிவிடக்கூடாது. இதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அம்மா என்று சொன்னார். அந்த பெண்மணி வயதில் சிறியவர்தான், இவர் மூத்தவர். இருந்தாலும் அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி வெளி உலகில். இந்த அம்மா தன் குழந்தைகள் உண்டு, தான் உண்டு என்றே காலத்தை ஓட்டி வந்தார். தன் குழந்தைகள் மேல் இவ்வளோ அன்பாக இருந்தோமே, கணவன் இல்லாவிட்டாலும் நாம் வேலைகளை இழிவாக நினைக்காமல் செய்து பணம் திரட்டி நகைகளை சீட்டு போட்டு சேர்த்து பெண்களை ஓரளவுக்கு நல்ல இடத்தில் அமைத்து கொடுத்தோமே, கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என்று அவர்களையும் நல்ல மாப்பிள்ளைகளாக தேடி தேடி பிடித்தோமே, பல பேரிடம் சொல்லி இப்பொழுது இப்படி சிக்கிக்கொண்டே இருக்கின்றோமே, யாரும் வந்து பார்ப்பதில்லையே, நமக்கு மிகவும் மனக்கவலையாக இருக்கின்றதே, அனாதையாக இருக்கின்றோமே என்று வருந்துவார். மற்றவர்களிடமும் சொல்லிக்கொண்டு அழுகுவார். ஆனால் என்ன செய்வது, எல்லாம் ஒரே ஊர்தான், உள்ளூர்தான். ஆனால் யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லை. உதவி செய்யாவிட்டாலும் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்து ஆறுதலாக பேசுபவர் யாரும் இல்லை. இந்த அம்மா தினம் இரவில் அழுது கொண்டே உறங்குவார். ஒரு 2 நாட்களுக்கு உடலுக்கு முடியாவிட்டாலும் வந்து பணிவிடை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. பெண்கள் இருவருமே திரும்பி பார்ப்பதில்லை, எட்டி பார்ப்பதில்லை. என்னவென்று சொல்வது, காலம் அப்படி. சூழ்நிலைக்கேற்ப நாமளும் நமது மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் இப்படித்தான் இருக்கும். காலம் கலிகாலம். நாம் நமது சூழ்நிலைகளுக்கேற்ப மனதை மாற்றிக்கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைக்க முற்பட வேண்டும். மன மகிழ்ச்சி இருந்தால் நோய் இருந்தாலும் ஓடிவிடும், நோய் நம்மளை தாக்காது. இப்படித்தான் வாழ வேண்டும். நன்றி.